படூர் முதல் கேளம்பாக்கம் வரையிலான புறவழிச்சாலையில் பொதுமக்கள் சாலையை கடக்கும் வகையில் மேம்பாலம் அமைத்து தர ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் செங்கல்பட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையை அடுத்த படூர் ஊராட்சியிலிருந்து கேளம்பாக்கம் வரை புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் படூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே கிராம மக்கள் சாலையை கடக்கும்போது அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் சாலையை கடக்க மேம்பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் செவி சாய்க்காததால் இன்று படூர் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்தனர். தனியார் கல்லூரிக்கு மேம்பாலம் அமைத்துக் கொடுத்த நெடுஞ்சாலைத்துறை பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஏன் செவிசாய்க்கவில்லை என கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்பட்டுருக்குது. எங்களோட மக்கள் அந்த பக்கம் ஒரு 2000-3000 மக்களும் இந்த பக்கம் ஒரு 6000-7000 மக்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. அத்தியாவசிய எல்லா தேவைகளுக்குமே இந்த ரோடை பயன்படுத்த வேண்டிய தேவையில் எல்லாருமே இருக்கும். ஆனால் இப்போ வேகமான வண்டிகள் இந்த சாலையில் போயிட்டு இருக்கிறதுனால பயங்கர விபத்துகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதை தவிர்க்கணும். இங்கே ஒரு பாலம் எங்களுக்கு மக்களுக்கு தேவை அப்படின்றத நான் தொடர்ந்து மனுக்களாக கொடுத்துட்டே இருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மரியாதைக்குரிய அமைச்சர் ஐயா அவர்கள்கிட்டையும் மனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னுமே எங்களுக்கு அந்த இடத்துக்கு பாலங்கள் கிடைக்கல. ஆனால் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பாலம் எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால எங்களோட ஊர் மக்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. ஒரு கல்லூரிக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எங்களோட ஊரில் இருக்கிற மக்களை யாருமே மக்களாகவே பார்க்கல அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை தெரிவித்து இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவாக அனுப்பிச்சிருக்கிறோம். அவர் விசாரணை பண்ணி என்ன